தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக பல்வேறு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். அந்த வகையில் 2023ஆம் ஆண்டிற்கான தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக பல்வேறு விருதுகள் ராஜா அண்ணாமலைபுரத்தில் வழங்கப்பட்டன. தமிழ்த்தாய் விருது பெறும் தமிழ் அமைப்புக்கு 5 லட்சம் ரூபாயும் கேடயமும் பொன்னாடையும் சீபா ஆதித்தனாருக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு தொண்டாற்றியமைக்காக சட்டக்கதிர் இதழுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான சீபா ஆதித்தனார் விருது தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் விருது வழங்கும் விழா ஜனவரி 7, 2025 அன்று சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தமிழ்நாடு கவின் கலை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறும் சிறப்பு வாய்ந்த விழாவில் சட்டக்கதிர் ஆசிரியர் டாக்டர் VRS சம்பத் பெறுகிறார். இந்த விருதுடன் 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது. சட்டக்கதிர் சட்டத்துறை சார்ந்த தமிழ் மாத இதழ் 1992ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து கடந்த 32 ஆண்டுகளாக வெளிவருகிறது. இதன் நிறுவன ஆசிரியர் புகழ்பெற்ற வழக்கறிஞரும் சென்னை வளர்ச்சிக் கழகத்தின் தலைவருமான டாக்டர் VRS சம்பத் இந்த இதழினை வணிக நோக்கமின்றி சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் தனித்துவமிக்க நெறிகளையும் கொள்கைகளையும் கட்டிக்காத்து இன்று இந்திய திருநாட்டிற்கே முன்மாதிரியாக திகழும் தமிழ்நாடு அரசின் திராவிட மாடல் அரசை பெருமையுடன் நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி தங்களது படைப்புகளாலும் சீர்மிகு பணிகளாலும் பாராட்டி பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பல விருதுகளை தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கி வருகின்றது. அவ்வகையில் தமிழ்த்தாய் விருது, கபிலர் விருது, உவேசா விருது, கம்பர் விருது உள்ளிட்ட 16 விருதுகள் இங்கே இன்றைக்கு வழங்கப்பட இருக்கின்றது. தமிழறிஞர்களின் இடைவிடாத தொண்டிற்கும் அவர்களின் ஆற்றலுக்கும் பெருமைக்கும் அரசு வழங்கும் ஊக்கமே இந்த விருதுகள் என்பதை கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.